ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் இந்த மாலை வேளையிலே உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நோக்கத்தோடு கூட இந்த வேதத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வாய்ப்புகளையும் ஆண்டவரே ஆண்டவரே புதிய கண்ணோட்டங்களையும் ஆண்டவரே நீர் தருகிறீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியவர்களையும் ஏற்றவில்லை ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் கொடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட ஆஹ் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாகவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை 8ஆம் அதிகாரத்திலே நம்ம ரொம்ப நேரம் ஆஹ் செலவிடுறது மாதிரி தோணினாலும் அது தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம ஒருவேளை சரியாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாட்டு தியாலஜியே அல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களும் பவுல் உட்பட சீஷர்களும் எல்லாரும் என்ன இறையியல் கொள்கை என்ன தியாலஜியை கொண்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். சோ போன வாரத்துல நம்ம வந்து தேவன் என்ன நோக்கத்தோடு கூட நம்மை ஆஹ் அவருடைய பிள்ளைகளாய் இல்லாவிட்டால் அவருடைய மக்களாய் காட்ஸ் பீப்புளா நம்மளை வந்து தேவன் என்ன நோக்கத்தோடு கூட மாற்றி இருக்கிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம். அதை வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம அடிப்படையா வச்சு ஒரு சில காரியங்களை சிந்தித்தோம். ஏன் நம்ம அங்க 28ஆம் வசனத்துக்கு நேரடியா போனோம் அப்படின்னா அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அவர் எதற்காக அழைத்திருக்கிறார், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை மூலமாகவும் அவர்களோடும் கூட அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். சோ அவர் வந்து அந்த அந்த வசனத்தை நான் சொன்னதை நீங்க மறந்து போக கூடாது. அதை நான் எப்பவுமே ஞாபகத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். காட் ஒர்க்ஸ் வித் அண்ட் த்ரூ. ஸோ இதை நம்ம மறந்தே போடும். நிறைய நேரம் நம்ம இந்த வார்த்தைய கிரேக்க பதத்தை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம அதை புரிந்து கொண்டதுனால ஃபார் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபார் ஆனா தேவன் செயல்படுகிறார். ஸோ அதுதான் இந்த கான்டெக்ட்லயே அது கரெக்டா வருது. காட் ஒர்க்ஸ். ஸோ தேவன் செயல்படுகிறார். யார் மூலமாக, யாரோடு கூட அப்படின்னா நம் மூலமாய், நம்மோடு கூட, அல்லது அவர் நம்மோடு கூட செயல்படுகிறார். ஸோ காட் ஒர்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒர்க் வந்து என்னமோ ரிஃபார்மேஷனுக்கு அப்புறம் ஒர்க்னாலே அது வந்து தேவையில்லாத ஒன்று போல அப்படின்னு தான் நமக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஒர்க்னா தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறோம். மேபி அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ இதைதான் நம்ம அதிகமா கேட்கிறோம். சும்மா இருக்கிறது, நம்ம வெயிட் பண்றது, ரெஸ்ட் பண்றது. அப்கோர்ஸ் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சும்மா இருக்க வேண்டியிருக்கும், சில நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னு நான் சொல்லல, அதை மறுக்கல. ஆனால் தேவன் நம் மூலமாய் நம்மோடு கூட செயல்பட விரும்புகிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஹி ஒர்க்ஸ். அது அவர் மட்டும் ஒர்க் பண்றாரு அப்படின்றது இல்ல. அவர் ஒர்க் பண்றது வித் அண்ட் த்ரூ அஸ். நம் மூலமாகவும் நம்மோடும் செயல்படுகிறார். சோ அது தேவனுடைய பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு என்ன, அவரு மனுஷனை வந்து நம்ம நினைக்கிறோம் ஹியூமன் பீயிங்ஸ் அவர் படைத்ததெல்லாம் ஏதோ அவருக்கு வந்து பப்பட்ஸ் மாதிரியும் அவருக்கு வந்து விளையாடுற டால் மாதிரியும் நம்மள உண்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லிதான் நிறைய நேரம் கிறிஸ்டியன்ஸ் நம்ம மைண்ட்ல ஒருவேளை நம்ம இதை ஓப்பனா நம்ம சொல்லாட்டாலும் ஏதோ அவர் உட்கார்ந்து நம்மளை வச்சு மற்ற நம்ம இந்த தமிழ் பாட்டுகள் எல்லாம் படிக்கிறது மாதிரி அவர் வந்து திருவிளையாடல்கள் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நிறைய நேரம் நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. ஹஸ் a வெரி கிரேட் பர்பஸ். அந்த கிரேட் பர்பஸ் என்னன்னா ஒரு குட். ஸோ அதை நோக்கிதான் பவுல் வந்து இவ்வளவு நேரமும் இந்த 7 அதிகாரங்களையும் கொண்டு இந்த 8ஆம் அதிகாரத்துல அவர் வந்து அதை கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ அந்த குட் என்ன அப்படின்றதையும் அதற்காக அவர் எப்படி செய்கிறார் என்பதையும் தான் இந்த நம்ம 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம நேரடியா உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்கு புரியும். 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம நேரடி 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்துட்டு நம்ம நேரடியா எங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா 3 வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம நேரே எங்க வந்துட்டோம் அப்படின்னா 28ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம் போன வாரத்துல. ஏன் 28ஆம் வசனத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, சோ தேவன் எதற்காக நம்மை ஆஹ் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியணும்ன்றதுக்காக நம்ம வந்தோம். யூஸ்வலா நம்ம சிந்திக்கிறத விட
கொஞ்சம் நம்ம வித்தியாசமா சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அந்த குட் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த குட் என்ன அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 19வது வசனத்துல இருக்குது. சோ அந்த குட் என்னது? அவர் நம் மூலமாகவும் நம்மோடும் கூட இருந்து அவர் செயல்படுகிற அந்த நன்மைக்கு ஏதுவான அந்த விஷயம் என்னது? சோ அது அது அதுக்காக தான் அவர் அழைத்திருக்கிறாரு. நம்மள வந்து மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அந்த மகிமைப்படுத்தி இருக்கிறது என்னன்றத சொன்னேன். இட் இஸ் நாட் சம் ஹாலோ அரவுண்ட் அஸ். இந்த பூமியை ஆளுகை செய்து, இந்த பூமியை அவருடைய திட்டத்தினாலே நிரப்புவதுதான் என்னது அதுன்னு சொல்லியும் போன வாரத்துல சங்கீதம் 8ஆம் சங்கீதம் எபிரேயர்ல இருக்கிற இதே ஒத்த பகுதி எப்படி தேவன் தமக்குன்னு ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கணும் இந்த பூமியிலன்னு விரும்பினாரு. அதனுடைய திட்டம் பெருசு. அதை நான் திரும்ப திரும்ப அதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். நம்ம அதை ரொம்ப சுருக்கி ஹெவன் ஹெல் அப்படின்றது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் த வெரி என்ன சொல்றது அன்பார்ச்சுனேட் திங் தட் ஹேப்பன்ட் இன் அவர் தியாலஜி. என்னது இவ்வளவு பெரிய கடவுள் திட்டத்தை வச்சிருக்கும் பொழுது நம்ம அதை எவ்வளவு சுருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ரட்சிக்கப்படணும் அல்லது ரட்சிக்கப்படணும்னால நம்ம அர்த்தம் என்ன ஹெவனுக்கு போகணும் அல்லது ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அல்டிமேட்லி. ஸோ இது வந்து பியூர்லி என்ன அப்படின்னு சொன்னா நாட் பிப்ளிக்கல். அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல 19ஆம் வசனம் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அவர் அங்க சொல்றாரு. என்னது அனு வாசிங்களா 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் போதும். சோ ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா பவுலோட புரிந்து கொள்ளுதல் இதுதான். சோ கிரியேஷன் வெயிட்ஸ் இல்லாட்டா அவைட்ஸ். முழு படைப்பும் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. கடவுளுடைய முழு படைப்பும் ஏதோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, காத்துட்டு இருக்குது. அது என்னது? அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தட் இஸ் சொல்ல போனா யாருடைய யாருக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சன்ஸ் ஆஃப் காட் டு பி ரிவீல்டு அப்படின்னு சொல்றாரு. நம்ம போன வாரமே நான் சொன்னேன். வந்து இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மூத்த சகோதரர். அவரு தான் முதற்பேரானவர். நம்மள வந்து ஆண்டவர் வந்து அவரோடு கூட அந்த ஃபேமிலியில இணைச்சிருக்கிறாரு. சோ தட் இதெல்லாம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த தொடர் கதை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதை வந்து நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஏதோ பவுல் சோ இதை அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம விட்டுட்டதுனாலதான் நம்ம தியாலஜி வந்து என்ன செஞ்சிச்சு இந்த அளவுக்கு டிவேட் ஆனதுக்கு காரணம். சோ இந்த சன்ஸ் ஆஃப் காடோட அப்பியரன்ஸுக்காக, அதாவது சன்ஸ் ஆஃப் காட் டு பி ரிவீல்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ரிவீல் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு. சோ இதுதான் இந்த குட். சோ கடவுள் செய்ய விரும்புகிற அந்த பெரிய ஒரு குட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிரியேஷனோட காத்திருப்பை, இந்த கிரியேஷனோட வெயிட் காத்திருக்கிறத அவர் நிறைவேற்றுறாரு. சோ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ கிரியேஷன் வந்து படைப்பு அப்படின்றது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுதான் அவர் சொல்றாரு குட். தேவன் படைத்தார். படைச்ச எல்லாத்தையும் அவர் என்னன்னு பார்த்தாரு, நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் நமக்கு தெரியும். அந்த குட் கிரியேஷனை இந்த ஒரு நாளும் மறக்க கூடாது. பிப்ளிக்கல் படி, வேதத்தின் படி, அது இந்த ஜுடையா கிறிஸ்டியன் வியூ படி அல்லது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டிருந்த எனது கோட்பாட்டு அல்லது நம்பிக்கையின் படி, நம்பிக்கை மட்டும் இல்ல, அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். கிரியேஷன் இஸ் குட். இதை மறுக்கவே கூடாது. இதை யாரு மறுக்கிறாங்களோ, தேவனுடைய படைப்பு நல்லது இல்லைன்னு யார் சொல்றாங்களோ, தே ஆர் நாட் என்னது ஃபாலோயிங் த பைபிள். இதை நம்ம முதலாவது மைண்ட்ல வச்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளை அறிந்தோ அறியாமலோ நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா கிரியேஷனை பேட் அப்படின்னு சொல்லி டெபிக் பண்ற
ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவத்துல இருக்குது. அதனாலதான் நம்ம என்னத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரியேட்டிவிட்டியே நம்ம இன்னைக்கு இழந்து போயிட்டோம். தேவனுடைய படைப்பை நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது சம்திங் பேட். அது தேவையில்லாத ஒண்ணு. இன்னைக்கு ஏன் நம்ம பசங்களுக்கு, நம்ம யூத்துக்கு, ஏன் கிறிஸ்டியன் யூத்துக்கு, ஏன் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட ஒருவேளை அவங்களுக்கு கிரியேஷன், இப்ப ஹிந்துவிசத்தை பாத்தீங்கன்னா கிரியேஷன் என்ன கிடையாது. ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கிரியேஷன், இந்த படைப்பு எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ் அ மாயா. அது ஒரு இல்யூஷன். அது ஆக்சுவலா உண்மையிலே இல்ல அப்படின்றதான் யாரோட இந்து மார்க்கத்தின்படி அல்லது இந்துயிசத்தினுடைய பிலாசபி படி மாயா, இட் இஸ் அன் இல்யூஷன். ஆனா கிறிஸ்டியானிட்டி படி இட் இஸ் ரியல். அது இல்யூஷன் கிடையாது, அது ரியல். ஏன் அது ரியல்? எப்படி தேவன் இருக்கிறாரோ நம்ம அதே மாதிரிதான் படைப்பு இருக்குது. அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாக தான் படைப்பு இருக்குது. சோ God is so concerned about his creation. அதை தூக்கி அவரு ஒரு எரிச்சு தூக்கி பால் மாதிரி தூக்கி எப்படா வேஸ்ட் பாக்ஸ்ல போடலாம் அப்படிதான் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில சொல்லப்படுது. எப்படா வேஸ்ட் பாக்ஸ்ல தூக்கி போடலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இன்னைக்குள்ள எஸ்கட்டாலஜி இருக்குது. அதனாலதான் நான் எஸ்கட்டாலஜியை பத்தி பேசுறேன். என்னதான் நம்ம எதுக்கு இதை பேசணும், எதுக்கு இது தேவையில்லாத ஒண்ணு அப்படி எல்லாம் நினைச்சாலும், எஸ்கட்டாலஜியை நம்ம சரி பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே சரி பண்ண போறது இல்ல, சரி பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம எஸ்கட்டாலஜி இன்னைக்கு எப்படி இருக்குது, ஆண்டவர் கிரியேஷனே என்ன பண்ண போறாரு, டிஸ்ட்ராய் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. பட் பைபிள் ரோமர்ல பவுல் அழகா சொல்றாரு, கிரியேஷன் அவைட்ஸ் நாட் ஃபார் இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது எதுக்காக காத்திருக்குது, அழகா சொல்லி இருக்கிறாரு. அது ஏற்கனவே டிகேல இருக்குது, ஒரு அழிவுல இருக்குது. அது டிகே, பாண்டேஜ் டு டிகேன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது. தமிழ்ல அழிவுக்குரிய அடிமைத்தனம். இட் இஸ் இன் பாண்டேஜ். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதுதான் ஆண்டவர் இதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து மனிதனை பூமியில உருவாக்குனதுல இருந்து அல்லது மனிதனுடைய விழுகையிலிருந்து வீழ்ச்சியிலிருந்து பால் தொடங்கி அவர் செய்து கொண்டிருக்கிற பெரிய வேலை இதுதான். அந்த குட் வேலையில நம்மள சேர்த்திருக்கிறாருன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம சும்மா இருக்கவே மாட்டோம். we will be working with God. தேவனோடு சேர்ந்து நாம என்ன செய்யப்படுவோம், செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். இங்க பவுல் யூஸ் பண்ற இந்த வேர்டை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ தோணும், அவர் ஏதோ புதுசா சொல்றாரு அப்படின்ட்டு. புதுசு கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலுடைய தியாலஜி அல்லது யூதருடைய தியாலஜி நம்மள மாதிரி ஹெவனுக்கு எப்படி போறது, ஹெல்லுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, காட் இருக்காரா இல்லையா, இந்த கொஸ்டினே அவங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க காட் இருக்காரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு கொஸ்டின் கேட்கிறோம். இன்னைக்கு நிறைய லிபரல் தியாலஜியன்ஸ் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அது எப்படி செங்கடல் பிளந்தது உண்மையா இருக்க முடியும், அது எப்படி எகிப்துல இதெல்லாம் நடந்தது உண்மையா, they had no such questions. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தியாலஜி என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதை நம்ம மறக்கவே கூடாது. இதுதான் ஃப்ரேம் ஒர்க். மொத்த பைபிள்லையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மறக்க கூடாது. என்னது, ஆபிரகாமை அழைத்தார், இஸ்ரவேலர் எகிப்துக்கு அடிமைகளாய் போனார்கள், அவங்க வெண்டர் ஸ்லேவ்ஸ், ஆண்டவர் அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினார். திரும்பவும் பாவம் செஞ்சாங்க, they வெண்டர் ஸ்லேவ்ஸ், ஆண்டவர் அதுக்கு பேர் எக்ஸைல். சரியா, முதல்ல அவங்க புறப்பட்டு வந்தது, ஃப்ரீடம் பண்ணி அவங்களை கொண்டு வந்தது எக்ஸோடஸ். அவங்க திரும்ப கீழ்ப்படியாமற் போனதுனால அவங்களுக்கு போனது என்னது, திரும்பவும் ஸ்லேவ்ஸா போனாங்க, எக்ஸைலுக்குள்ள போனாங்க. திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில உள்ள ஒவ்வொரு யூதனும் காத்திருக்கிறான் அந்த விடுதலைக்காக. பவுல் சொல்றாரு, அந்த விடுதலை வந்து விட்டது. எப்படி வந்துடுச்சு, அல்லது அந்த விடுதலை வாட் இஸ் த ஆக்சுவல் ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் என்னது, அதுதான் அழகா அதுல போட்டிருக்குது. நல்லா அழகா கவனிங்க அந்த வசனத்தை. இந்த வசனத்தை நீங்க 18 to 20 என்ன பொறுத்தவரை 21 வரைக்கும் இந்த நாட்கள்ல ஏன்னா அத எல்லாம் தேவன் நன்மைக்காக செய்யறாரு. எனக்கு இன்னைக்கு நான் ஃபெயில் ஆனேன்னா நாளைக்கு பாஸ் ஆகுறதுக்காண்டி என்னை ஃபெயில் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் அதுல சில விஷயங்கள் இருக்குது, நான் அதுக்கு பிறகு வர்றேன். பட் ஆனா அது நோக்கம் இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஃபைனல் குட் என்ன அப்படின்னா, கிரியேஷன் ஷுட் பி லிபரேட்டட். எதுல இருந்து லிபரேட் ஆகணும், அது டிகேல இருக்குது, அழிவுக்குள்ள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எதை பெறணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரீடம். ஆக்சுவலா இந்த ஃப்ரீடம் என்னது, பவுலுடைய மைண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிக்சர் இதுதான். சோ அவங்களுடைய தியாலஜி அதுதான். எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க, ஆண்டவர்களை விடுவித்து கொண்டு வந்தார், அவங்கள மீட்டாரு. இப்ப படைப்பே என்ன பண்ணுது, the whole creation awaits for the freedom. ஏன்னா அந்த ஃப்ரீடம் யாருக்கும் உரியது அப்படின்னு சொன்னா,
அதான் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், glorious freedom of the children of God. அழகா போட்டிருக்கு பாருங்க, glorious freedom of the children of Godல யாரும் வருவா? சில்ட்ரன் ஆஃப், நீங்க வந்து நிறைய நேரம் நம்ம நினைப்போம், கிரியேஷன் பவுல் சும்மா சொல்லியிருக்காரு, அது வந்து நமக்குள்ள விடுதலை தான். இல்ல, அவர் டிஸ்டிங்விஷ் பண்றாரு, சாரி டிஸ்டிங்விஷ் பண்றாரு, வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாரு. கிரியேஷனுக்கு ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் யாரோட ஃப்ரீடத்தோட பார்ட் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய பிள்ளைகளோட, அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய விடுதலையோடு கூட, நம்முடைய மகிமையான விடுதலையோடு கூட தொடர்புடையது. இட் இஸ் சோ என்னது க்ளோஸ் வித் த க்ளோரியஸ் ஃப்ரீடம் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் காட். அது வந்து அவளோடு காத்துட்டு இருக்குது, அதுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்குது. திஸ் இஸ் த குட். இது நம்ம நல்லா உங்க மைண்ட்ல இன்னைக்கு பதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இதுதான் தேவன் நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிற இந்த குட். இந்த கிரியேஷன் சொல்லும் பொழுது, ஏன்னா என்னோட மைண்ட்ல பல ஆண்டுகளாக என்னுடைய தியாலஜில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிரியேஷன் வந்து ஏன்னா எனக்கு சின்ன வயசுல போதிக்கப்பட்டதும் அப்படிதான், நிறைய கேட்டதும் அதிகமா கேட்டதும் அப்படிதான். கிரியேஷன் பத்தி ஆண்டவர் கவலைப்படல, படைப்பை பத்தி ஆண்டவர் கவலைப்படல அப்படின்னு. ஸோ எனக்கு அடிக்கடி ஒரு மார்க்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, மத்திய எனக்கு நல்லா இருந்துச்சு. மற்ற மார்க் வந்து அது ஆக்சுவலா சிலர் வந்து அதுல மேனஸ்கிரிப்ட்ல பிறகு ஆட் பண்ணப்பட்டது. இந்த கடைசி பகுதி மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி பகுதி பிறகு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். பட் இனியோ சேர்த்தாங்கள அல்லது மார்க் தான் அதை எழுதினாரு அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் வந்து அந்த வசனம் வந்து எனக்கு முன்னாடி ரொம்ப அது பிடிக்காது, சொல்ல போனா பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, ஓகே வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய அங்க போய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி இருக்குது. 15ஆம் வசனத்தை வாசிங்களா, மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் எனக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, இது என்ன சர்வ சிருஷ்டிக்கும்னு அது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது டு ஆல் கிரியேஷன், நீங்க போய் எல்லா கிரியேஷனுங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. குட் நியூஸ். இது வந்து ஏதோ உள்ள டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கும், இல்லாட்டா அதுக்கு மீனிங் வந்து என்னது, ஜஸ்ட் எல்லா மக்களுக்கும் பீப்புளுக்கு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அவர் அதுதான் கிரியேஷன் மீன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. ஏன்னா குட் நியூஸ் யாருக்கும், ஒருவேளை இவரு புறப்பட்டு போய் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்குன்னு வந்து நீங்க நாய்க்கும் பூனைக்கும் யானைக்கும் போய் வந்து என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணிட்டு நெல்லு அப்படின்ற மீனிங் கிடையாது. அதுக்கு அப்படின்னு மீனிங் சொல்லல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிரசங்கம் பண்ணும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பண்றவங்க மக்களா தான் இருப்பாங்க. ஆனா குட் நியூஸ் யாருக்கு மட்டும் கிடையாது அப்படின்னா, பீப்புளுக்கு. ஓகே, ஏன்னா பீப்புளை கொண்டுதான் காட் ஒர்க்ஸ் வித் அண்ட் த்ரூ பீப்புள். அதனால பீப்புள் தான் மனம் திரும்புவாங்க, பீப்புள் தான் விசுவாசிப்பாங்க, பீப்புள் தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, பீப்புள் தான் கடவுளுடைய அந்த கூட்டத்துல அந்த கவனன்ட்டுக்கு உட்படுவாங்க, பீப்புள் தான் ஆண்டுடைய ஃபேமிலிக்குள்ள வருவாங்க, பீப்புள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரலா மாறுவாங்க, பிகாஸ் தே ஆர் சன்ஸ் ஆஃப் காட். ஆனா குட் நியூஸ் வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா, கிரியேஷனுக்கு. எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் கரெக்ட், அது உண்மைதான். ஏன்னா படைப்புக்கு சுவிசேஷம், preach the good news to all creation. எப்படி எல்லா கிரியேஷனுக்கும் நான் எப்படி குட் நியூஸ பிரசங்கம் பண்ண முடியும்? அதாவது நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இத புரிஞ்சுக்காதனாலதான் நமக்கு வந்து என்னது குட் நியூஸ்னாலே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்ததுனால, எப்படி ஹெவன் ஹெல்லுக்குல இருந்து எஸ்கேப் ஆகுறது ஜீசஸ் மூலமா, அப்புறம் வந்து என்னது சோ வந்து அதுதான் குட் நியூஸ்ன்றதால நம்ம இதுக்குள்ளே இருந்துட்டோம். நான் யாரையும் குறை திரும்பவும் சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம். அதனால நன்மை நடக்கலன்னு சொல்ல, சில நன்மைகள் நடந்திருக்குது. நிறைய பேர் கடவுளுக்கு என்டி ரைட்ஸ், அடிக்கடி நான் சொல்றேன் என்டி ரைட்ஸ் அப்படின்ற பைபிள் ஸ்காலர் சொல்ற மாதிரி, ஒருவேளை யாரோ ஒருத்தன் ட்ரக் அடிக்டாவோ ரோட்ல குடிகாரனாவோ அல்லது ஒரு விபச்சாரக்காரனாவோ அலையிறதுக்கு இந்த குட் நியூஸா அவன் இப்படியாவது ஹெவன் ஹெல்ன்னு நம்பியாவது அவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றது நல்லது. இட் இஸ் பெட்டர் தேன் தட் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவ்வளவு தூரம் நம்ம அந்த சுருக்குனதுனாலே
நம்ம கிரியேஷனை பத்தியே நம்முடைய இது வந்து மறந்து போச்சு. குட் நியூஸ் இஸ் ஃபார் கிரியேஷன் ஆல்சோ. கிரியேஷன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, சன்ஸ் ஆஃப் காட் நம்ம ரிவீல் ஆகுறதுக்காக, நம்ம வெளிப்படுறதுக்காக. இது ஆக்சுவலா எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த தியாலஜி படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பவுலேட்டே கேட்டா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நாள் இருக்குது. இது இன்னைக்கு நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல. அதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய எஸ்கெட்டாலஜி, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த எஸ்கெட்டாலஜி, ஒருவேளை நம்ம நிறைய நேரம் நமக்கு தோணும், என்னது நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க, எல்லாம் நடந்துட்டு வந்துட்டுன்னு சொல்றீங்க, ஆனா ஒன்னையும் காணலையே. ஜன்னலை திறந்து பார்த்தா கொலையும் கொள்ளையும் கலவரமும் தான் டெய்லி நடக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா நம்ம சொல்ற இந்த எஸ்கெட்டாலஜி என்ன அப்படின்னு சொன்னா, அதனால நம்ம சொல்றோம் இனாகுரேட்டட் எஸ்கெட்டாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் பிகன். எஸ்கெட்டாலஜி ஹாஸ் பிகன். என்ன எஸ்கெட்டாலஜி? அந்த ஹோப் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இட் இஸ் கண்டினியூயிங். ஆனா அது நிறைவடையவில்லை. அப்ப நிறைவடைகிறது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவபுத்திரர் முழுமையா வெளிப்படும் பொழுது அது நடக்கும். அதுதான் அந்த புதிய வானம் புதிய பூமின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் வந்து கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கோங்களா. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. 4ஆம் வசனம் வாசிங்களா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவர் வெளிப்படுவார், அவர் அப்பியர் ஆவாரு, அவர் ரிவீல் ஆவாரு. அப்ப நீங்களும் அப்பியர் ஆவீங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம், நடக்க போற ஒரு சம்பவம். அல்லாட்டா என்ன சொல்றது, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. பட் இட் வில் ஹேப்பன். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சிருஷ்டிப்பு என்ன பண்ணும்? மகிழ்ந்து களி கூறும். சங்கீதங்கள்ல அதை பத்தி தான் பாடி இருக்குது. என்ன எதை பத்தி பாடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகள் மரங்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுமா. எப்போ? கடவுள் கிரியை செய்யும் பொழுது, கடவுள் வேலை செய்யும் பொழுது. ஆனா பவுலோட சுவிசேஷத்தின்படி அல்லது பவுலோட தியாலஜி படி இது ஏற்கனவே என்ன செஞ்சிச்சு, ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் போன வாரம் சொன்னேன், அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, he will glorifyன்னு சொல்லல. என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருக்காரு? glorified. வில்லுன்னு சொல்லல. எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, அவர்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படிதான் அவர் அங்க முடிக்கிறாரு. சோ இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஹேப்பன்டு. இது ஏற்கனவே நடந்துட்டு. கிறிஸ்டியன்ஸுக்கு இது மறந்து கண் குருடாகி போன விஷயம் இதுதான். ஆல்ரெடி ஹேப்பன். இயேசு கிறிஸ்து வந்ததுனாலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே, இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் வானத்திலும் பூமியிலும் வைத்திருக்கிறதுனால இட் ஹாஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். பட் yet to happen fully. ஃபுல்லினும் ஹேப்பன் ஆகல, ஆனா ஆல்ரெடி ஹேப்பன்டு. அதனாலதான் கிறிஸ்துக்கு பிறகு இந்த உலகத்துல டிஃபரன்ஸ் வந்திருக்குது. அதனாலதான் கிறிஸ்துக்கு பிறகு சரித்திரம் மாறி இருக்குது. அதனாலதான் கிறிஸ்துக்கு பிறகு உலகத்துல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. மக்களுடைய தியாலஜியை பொறுத்து இல்ல. தியாலஜி தப்பா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தம்முடைய ஜனங்கள் கூடவும் அவர்கள் மூலமாகவும் அவர் கிரியேட் செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் உலகம் மாறி இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளால த புக் தட் மேட் யுவர் வேர்ல்டுன்னு ஒரு புக்கை எழுத முடியுது. அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய வெஸ்டர்ன்ல உள்ள பெரிய பெரிய ஈவன் ஒரு செக்குலர் ஹிஸ்டாரியன்ஸ் முக்கியமா நீங்க ஞாபகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா உள்ளதுல டாம் ஹாலண்ட் அப்படின்ற ஒரு பெரிய செக்குலர் ஹிஸ்டாரியன். இவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. பட் செக்குலர் கிறிஸ்டியன்ஸ், செக்குலர் ஹிஸ்டாரியன்ஸ், தே ஆர் நாட் என்னது தியாலஜியோ பைபிளோ பத்தி சொல்றவங்க கிடையாது. பட் அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க, அவங்க ஒத்துக்குறாங்க. என்ன ஒத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இவ்வளவு தூரம் மாறினதுக்கு, இல்லாவிட்டா அவங்களுடைய வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்றத, கிறிஸ்டியானிட்டியோட ரூட்ல தான் வெஸ்ட் நிக்குது அப்படின்றத அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத நிறைய நம்ம இதே மாதிரி சொல்லலாம். நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் மறந்துட்ட விஷயம். இது வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுலயும் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலையும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, உலகம் பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்க போச்சு அப்படின்னு சொன்னா, ஹியூமானிஸ்ட் அடிப்படையா, மனிதர்களை அல்லது மனுஷியத்தை அடிப்படையாக கொண்டு போச்சுது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அந்த டைம்ல டார்பேயோட எஸ்கெட்டாலஜி, டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம் வளர்ந்துச்சு. ஸோ கிறிஸ்டியானிட்டியோட மொத்த அந்த தியாலஜியுமே
அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா டோட்டலா ஷேட்டர் பண்ணிடுச்சு. ஸோ அதை குறித்து நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க டைம் இல்லை. நம்ம பல இதுல அதை வந்து அங்கங்கே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால அதை பத்தி இப்ப சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கல. பட் எனிஹவ், நம்ம மறந்து விட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் ஆரம்பித்து விட்டார் அவருடைய வேலையை. என்ன வேலையை? படைப்பை புதிதாக்குகிற வேலையை, படைப்பை விடுதலையாக்குகிற வேலையை. இல்லாவிட்டால் என்னது, அவருடைய பிள்ளைகள் விடுதலை ஆகும் பொழுது, அந்த மகிமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, படைப்பும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நோக்கி ஓடுகிற அந்த வேலையை அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்போ நான் அடுத்த பாட்டுக்குள்ள போறேன். ஸோ இந்த நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல நிறைய இருக்குன்னு சொல்ல வேண்டியது. பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்டடிக்கு இது இவ்வளவும் போதும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்பதான் நம்ம எங்க வரோம்? அப்போ அந்த குட் என்னது? அவர் வந்து நம்ம மூலமா செய்யற குட் என்னது? அந்த படைப்பை விடுதலை ஆக்குதல், புதிதாக்குதல். படைப்பு வந்து என்ன ஆயிட்டு இருக்குது? அது தவித்து கொண்டிருக்கிறது. அது ஆவலோடு காத்திருக்கிறது. எதுக்காக? நம்ம வெளிப்படுறதுக்காக. ஸோ தட் இஸ் வை வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெளிப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவீலிங்னா என்னது? ஒரு நாள் இயேசு வரும் பொழுது நம்ம ரிசரக்டட் பாடிஸ்ல, மரித்தோமானால் ரிசரக்டட் பாடிஸ்ல நம்ம வெளிப்படுவோம். அன்னைக்கு ஃபுல்லி வி வில் பி ரிவீல்ட் ஹூ வி ஆர். நம்ம யாருன்றது அன்னைக்குதான் முழுமையா வெளிப்படும். அதனால நம்முடைய நம்பிக்கை வந்து எல்லாரையும் மாதிரி நம்ம செயல்பட முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம நம்பிக்கை என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் இந்த வேர்ல்டுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இட் இஸ் என்னது, இப்போ நம்ம வெளிப்படுவோம், பட் இன் வேரியஸ் வேஸ். ஆனா அப்ப வெளிப்படும் பொழுது என்ன, எப்படி வெளிப்படுவோம்? நம்ம தான் கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம தான் புத்திரர், கிறிஸ்துவை பின்பற்றின, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மெஸ்ஸியாவின் மக்கள் தான் அப்படின்றத ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு, எடுத்து உலகத்துக்கு காமிப்பாரு. அந்த புதிய படைப்பு உருவாகுற அந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நான் இப்படி இமேஜின் பண்றேன். ஒருவேளை அந்த அந்த வெளிப்படுற நாள்ல ஐ டோன்ட் நோ லாங்கர், உங்களுக்கு அதே தெரியும், நோ லாங்கர் ஐ பிலீவ் இன் என்னது, இந்த எல்லாம் அழிஞ்சு எல்லாம் அப்படி பீஸ் ஆகிட்டு அவரு. ஸோ ஒன் டே மேபி ஒரு நான் கன்னியாகுமரியில ஊழியம் செஞ்ச ரிங்கல் தோவையோ அல்லது மால்டோ அல்லது மீரோ, ஸோ தே வில் ரைஸ் அகைன், எழும்பி when they are fully revealed, அப்பதான் இவங்க என்ன வேணாலும் ஹிஸ்டரிய மாத்தி எழுதட்டும். ஹிஸ்டரிய வந்து இன்னைக்கு ஹிஸ்டரி வந்து மாத்த விரும்புறாங்க. என்ன எப்படி மாத்த விரும்புறாங்க? இதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்பவே இருந்துச்சு, எல்லாம் அவங்க என்ன they want to rewrite history இல்ல, எனக்கு நடந்துட்டு இருக்கிறது அதான். ஆனா when they stand, அவங்க நிக்கும் பொழுதுதான் தெரியும் யாரு ரிங்கல் தோபே பண்ணதா, இல்லாட்டா என்னது மீடு பண்ணதா, இல்லாட்டா மால்ட் பண்ணதா, இல்லாட்டா யாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. பட் இன்னைக்கு வந்து நிறைய பேரு நினைக்கிறாங்க இல்லையா, இவங்க மூலமா தான் இந்த சமூக புரட்சி வந்துச்சு, அல்லது வேற யார் மூலமா தான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சோ இந்த விடுதலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்த போகிறார், அது உயிர்த்தெழுந்த நாள்ல. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கே அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, he is revealing us. எப்படி ரிவீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அததான் அதுதான் கிரியேஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தேவனுடைய புத்திரருக்காக வெளிப்படுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இத பவுல் எப்ப எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. இதே நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில, முதல் நூற்றாண்டுல கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு இருக்காங்க, மெசியாவின் மக்கள் எவ்வளவு இருக்காங்க, ஒரு சின்ன மைனாரிட்டி. ரோம்ல ஒரு சின்ன குரூப். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்கெட்ஸ், சின்ன சின்ன பாக்கெட்டா இருந்தாங்க, சின்ன சின்ன கூட்டமா இருந்தாங்க. அப்ப பவுல் எழுதுறாரு, சிருஷ்டி காத்துட்டு இருக்குது, எப்பா முழு படைப்பும் யாருக்காக தான் காத்துட்டு இருக்கு, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. அண்ட் கிறிஸ்டியானிட்டி அதுக்கு பிறகுதான் இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுது. உண்மையிலேயே இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ரிவீல் ஆயிருக்குதா? எஸ், ரிவீல் ஆயிருக்குது. அதான் நான் சொன்னேன், செக்குலர் ஹிஸ்டாரியன்ஸ் கூட தேவனுடைய புத்திரரோட வெளிப்பாடினாலே உலகத்துல என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை அவங்களால மறுக்க முடியாததாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த புத்திரர் வெளிப்படும்படியாக படைப்பு என்ன செஞ்சிட்டு இருக்குது, காத்துட்டு இருக்குது. இப்போ அடுத்த 4ஆம் வசனத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த 17ஆம் வசனம் வரைக்கும் என்னன்றத நான் சுருக்கமா அடுத்த ஒரு 10-20 நிமிஷத்துல நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்குமோ? அப்படித்தானே? நமக்கு இப்ப என்ன தோணும், நல்ல எக்ஸைட்டடா தான் இருக்கும் கேட்கும்போது. ஓகே, எல்லாம் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ
நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க, நம்முடைய கடவுளுடைய புத்திரரு. சோ வெளிப்படுவோம். உலகம் நம்மளால மாற்றம் அடைய போகிறது. படைப்பு நமக்காக தான் காத்திருக்கிறது. எல்லாம் நல்லா இருக்குது. ஒண்ணுல நீங்க என்ன சொல்லணும்? சரி இது எல்லாம் எப்பதான் நடக்கும்? செத்த பிறகு அல்லது ஆண்டவர் மனுஷன் உயிர் தெழும்போது நடக்கும்னு சொன்னா ஸ்தோத்திரம் அல்லேலியா போட்டுட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம். ஈஸி. நிறைய பேருக்கு அதான் பிடிக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கிற வாழ்க்கை கிறிஸ்டியன் லைஃப் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் அல்லேலியா போட்டுட்டு, நான் குறை சொல்லல. குறை சொல்ற மாதிரி தோணும் அவ்வளவுதான். மத்தபடி ஏன்னா நானும் அப்படி இருந்தவன் தான். அப்படியே போனா நல்லா இருக்கும். சண்டே சர்ச்சு, அப்புறம் என்னது என்டர்டைன்மெண்ட், அப்புறம் அஹ், என்ன 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 எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் ஆண்டவர் சண்டே சர்ச்சுக்கு போறதுனால நம்ம எங்க போவோம், பரலோகத்துக்கு போன்ற நம்பிக்கை இருக்கும், கல்லறை கிடைச்சிடும், அடக்காரதனை நல்லா நடக்கும். ஸோ எவ்ரி திங் நல்லா கிளீனா செட் ஆயிரும் எல்லாமே. ஸோ வந்து ரொம்ப அழகான கிறிஸ்டியன் லைஃப் அது. அப்ப கஷ்டம் வரும்போது மட்டும் என்ன கொஸ்டின் கேட்கணும், ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு. உடனே அதுக்கு 4 தீர்க்கதரிசிகள் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இல்ல கர்த்தர் வந்து உன்னை ஆஸ்வதிக்க தான் போறாரு. So அவங்கள தேடி போவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு கிறிஸ்டியானிட்டி லுக்ஸ் குட் இல்லையா பொதுவா. ஆனா இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி வைக்கிறாரு. பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு மேல தூக்கி வைக்கிறாரு? த சன்ஸ் ஆஃப் காடுக்கு மேல தூக்கி வைக்கிறாரு. யார் இந்த சன்ஸ் ஆஃப் காட்? நம்ம தான். நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி வைக்கிறாரு. என்ன பொறுப்பு அப்படின்னா, நம்ம அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அப்படி ஸ்தோத்திரம் அல்லேலியா போட்டுட்டு போக முடியாது அப்படின்னு தான் இதுல இருந்து எது வரைக்கும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனத்துல இருந்து, சாரி 4ஆம் வசனத்துல இருந்தே இருக்குது. 4ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பிளஸ் எதுலயும் வருது அப்படின்னு சொன்னா 23ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனத்துலயே அது வருது. ஓகேயா? சரி. 23ஆம் வசனத்துலயே வருது, 26, 27லயும் வருது. நான் அதுக்குள்ள டீப்பா இப்ப போக முடியுமான்னு தெரியல. பட் நான் என்னன்றத நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஓகே. இப்போ நம்மள அவர் வந்து 3ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து நான் ஏற்கனவே நம்ம 1-2 ஸ்டடியில திரும்ப திரும்ப பார்த்தோம். வெரி வெரி அந்த மரணத்தோட இது வந்து ரொம்ப பெருசு. அது வந்து இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதை நான் நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப சந்தோஷமாவும் பரவசமாவும் இருக்கு சொல்ல போனா. ஏன் அப்படின்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு 50 ஆத்துமா இல்லாட்டா உலகத்துல மொத்தம் சேர்ந்து ஒரு லட்சம் அல்லது மில்லியன் ஆத்துமாவை ஹெவன்ல கொண்டு போறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ அதுக்குதான் சிலுவையில மறிச்சாரு, அதுக்காக தான் பண்ணாரு. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே செத்து போயாச்சு. இனிமே நம்ம அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? நம்முடைய பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எங்க பூட்டா வந்து ஹிந்துவாவே எங்க தாத்தா வரைக்கும் ஹிந்துவாவே செத்து போனாரு. அவரை போய் நான் இனி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்படின்னா அஹ் இயேசு கூட மரணம் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி. பட் ஆனா ஆண்டவருடைய மரணம்ன்றது வந்து அவர் பாவத்தை சின்ன டிஃபீட் பண்ணாரு. டெத்த வந்து அவருடைய டெத் மூலமா டெத்தையே அவர் அபாலிஷ் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் ஹை மீனிங். வெறும் நரகத்தை மட்டும் கிடையாது, நரகம் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் என்னதுன்னா உலகத்தை பிடித்து வைத்திருந்த ஆட்டி வைத்திருந்த அந்த வல்லமையிலிருந்து அவர் என்ன பண்றாரு? உலகத்தை விடுதலை ஆக்குறாரு. So that is the renewal of creation. So அதான் படைப்பினுடைய புதிதாக்குதல், ரினியூவல். அப்போ அதை செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஹ் என்ன எதுக்காக இதை பண்ணார் அப்படின்னு சொன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்களா? அவர் அது அங்க அப்படிதான் வருது. தமிழ்ல வாசிங்கன்னு அதை வாசிச்சா கொஞ்சம் கூட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்மிடத்தில் எதுக்காக அவர் சிலுவையில மரித்தார்? நம்மிடத்தில் ஏதோ ஒண்ணு நிறைவேறணும். என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம requirements of the law might be fully met in us. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற அடிப்படையில டோராவுடைய பர்பஸ், டோராவுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்மிலே நிறைவேற வேண்டும். டோரா எதுக்கு? டோரானா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா ஒரு ரூல் புக்குன்னு நினைக்கிறோம். ரூல் புக்குன்னு நினைக்கிறோம். அப்கோர்ஸ் ரூல்ஸ் அதுல இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா டோராவோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அகைன் டோராவோட நோக்கம் என்ன அப்படின்னா
கடவுள் எதுக்காக கொடுத்தாரு? பிளெஸிங் நேஷன்ஸ். தோராவோட நோக்கம் வந்து தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் அவர் கொடுத்தாரு. இப்போ அந்த ஆசீர்வாதம் நம்ம யார்ல முழுமையா நிறைவேறுது அப்படின்னு சொன்னா ஃபுல்லி மெட்டினஸ். அந்த அந்த இங்கிலீஷ்ல அது ரைச்சஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா மைட் பி ஃபுல்லி மெட். ஏன்னா அந்த 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 இதுலயே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுனால அது அப்படி இருக்குது. பட் ஆக்சுவலா நம்ம அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, தோராவோட ரிக்வயர்மெண்ட் இப்ப யார்கிட்ட நிறைவேறுது அப்படின்னா, தோரா யார்கிட்ட இருக்கும்? ஜூஸ்ல தான் இருக்கும். பட் இப்ப பவுல் சொல்றாரு, தோராவுடைய நிறைவேறுதல் தோராவால முடியல. 7ஆம் அதிகாரத்துல அதான் பார்த்தோம். நான் திரும்ப ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்றேன். 7ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? தோராவால முடியல. இயேசு கிறிஸ்து தோராவால முடியாதனாலதான் நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சந்தித்து விடுதலை ஆக்குவான்னு சொல்லி பவுல் வந்து அங்க ஒரு கோட் சொல்றாரு. தோராவால முடியாதத இயேசு சிலுவையின் மரணத்தின் மூலமாக செய்து, அது என்ன அந்த தோராவால முடியாதது என்ன? ஜஸ்ட் ஒரு மாரல் லைஃப் வாழ்றதா? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு வெறும் மாரல் லைஃப், ஒரு நல்ல மாரல் லைஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஜஸ்ட் மாரல் லைஃப்காக தான் அப்படின்னு. தோராவோட பிளெஸிங் அப்படின்றது, தோரா கொடுக்கப்பட்ட நோக்கம்ன்றது வெறும் மாரல் லைஃப் கிடையாது. தோரா கொடுக்கப்பட்ட நோக்கம், தோரா அப்படின்னா இட் இஸ் டு பில்ட் எ நேஷன். ஒரு தேசத்தை உருவாக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதுதான் தோரா. ஒரு தேசத்தை, ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை, ஒரு மாடலான தேசத்தை, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய தேசமாக்குவேன் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் தோரா. நம்ம இப்போ அது யாரால முடியல? இஸ்ரேலால முடியல. அப்ப இப்ப கடவுள் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த தோராவை நம் மூலமாய் நிறைவேற்றுகிறார். சொல்ல போனா, சுருக்கமா சொல்ல போனா, அந்த டோரான்றது ஒரு மாரல் லைஃப் வாழ்றது மட்டும் கிடையாது. அது இல்ல, அது அடங்கி இருக்குது. அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது மாரல் லைஃபை வேண்டாம்னு நான் சொல்லல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாரல் லைஃப் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. பட் அதையும் தாண்டி தோராவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டிய ஒன்று. சரி, அப்போ இந்த டோராவை நிறைவேறு நம்மிலே அது ஒருக்கா வாசிங்களா? 4ஆம் வசனத்தை தமிழ்ல ஒருக்கா கூட. அந்த who do not live according to the sinful nature but according to the spirit, அது எங்க வருது? கரெக்ட் தான். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி. முக்கியமான ஒண்ணு. ஓகே, போதும். அந்த லைன்லயே அதுல வருது. அதாவது நம்மளே நிறைவேறுது. இதுல யாரு? இதுல மெஸ்ஸியாவின் மக்களிலே நிறைவேறுகிறது. மெஸ்ஸியாவின் மக்களிலே இது நிறைவேறுகிறது. இவங்க யார் அப்படின்னா, பிளஷ் படி நடக்காம ஸ்பிரிட் படி நடக்கிறாங்க. அப்ப இந்த தேவபுத்திரர் யாரு? நமக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல சும்மா இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மிலே அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமேயானால், அந்த நியாயப்பிரமாணத்தின் ரிக்வயர்மெண்ட்ஸ் நிறைவேற வேண்டுமேயானால், அது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. பட் நான் அதை சொல்றேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான் நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, மீகால ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நான் என்ன உன்ட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்லும் பொழுது, மீகா 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்ன்றது அந்த வசனம் எனக்கு அப்படி ஞாபகம் வரனால நான் சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. வாசிங்களான்னு. மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று தோராவோட பர்பஸ் தான். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு சொல்லி இருக்கிறாரு. என்னது அது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார்? என்ன தெரியுமா? ஆக்சுவலா அதுக்கு முந்தின பகுதியில நியாயப்பிரமாணத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தான் போட்டிருக்கு. என்னது? பலி செலுத்துறது, தகன பலி,
அப்புறம் வந்து எண்ணெய் கொண்டு வர்றது, ஆட்டுக்கடாவை கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் பத்தி போட்டிருக்கு. அது நியாயப்பிரமாணத்துல இருக்கு, இல்லன்னு இல்ல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அதையா உன்கிட்ட கேக்குறேன். நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்? மனுஷனே அப்படி மனுஷனே, ஓ மேன், வாட் இஸ் குட்? உனக்கு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்துடைய பர்பஸ் என்ன தெரியுமா? நீ ஜஸ்டா நடக்கணும், ஜஸ்டிஸ், மர்சி இருக்கணும். நீ என்ன பண்ணணும்? அதனால இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னா, தமிழ்ல உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய். ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா, வாக் ஹம்பிளி, என்னது, வித் யுவர் காட். உன் கடவுளோடு கூட நீ என்ன செய்யணும்? கடவுள் so அது பெரிய பாக்கியம். மீகாவே அதை சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து. நீ வந்து என்ன பண்ணு? கடவுளோடு கூட நட, ஹம்பிளி. எதுக்கு? ஜஸ்டிஸையும் மர்சியும் பண்ணு. So கடவுள் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். So இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஆஹ் எனக்கு எனக்கு லைஃப் வந்து நான் பர்சனலா நான் பரிசுத்தமா வாழ்றேன். நம்ம பரிசுத்தம் எல்லாம் என்னது? சைலண்டா இருக்கிறது. பரிசுத்தம்னா வாய் திறக்க கூடாதுதான் என்னது? நம்ம பரிசுத்தம். அப்கோர்ஸ் திறக்க வேண்டாத இடங்களை திறக்காம இருக்கணும், அது முக்கியம். அதுக்குன்னு நான் புரட்சி பண்ண போறேன்னு கிளம்பிடக்கூடாது, நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல என்னது, மாரல் லைஃப் மட்டும் கிடையாது அப்படின்றதுக்காக நான் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். சரி, இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஸோ இப்ப நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளஷ் படி நடக்காம ஸ்பிரிட் படி நடக்கணும். we should walk according to the spirit. இதை ஏன் பவுல் வந்து திடீர்னு ஸ்பிரிட்னு சொல்லிலாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எதிர்பார்த்தது, அவர் வந்து யூதனுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எரேமியா, இதை நீங்க சைட்ல ரெஃபரன்ஸ்ல அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பனாலும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற இந்த கண்ணோட்டத்துல நம்ம மறக்க கூடாத வசனங்கள் என்ன தெரியுமா? எரேமியா 31ஆம் அதிகாரம், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இது புதுசு கிடையாது. 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். என்னது அது? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு புதிய உடன்படிக்கை நான் பண்ணுவேன். 31ஆம் வசனத்துல, 32ஆம் வசனத்துல, எகிப்துல இருந்து வந்த மாதிரி இல்ல அந்த புதிய உடன்படிக்கை. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை அதை அவங்க விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? 33ஆம் வசனத்துல, என் பிரமாணங்களை, ஐ வில் புட் மை லா இன் தியர் மைண்ட்ஸ் அண்ட் ரைட் இட் ஆன் தியர் ஹார்ட்ஸ், ஐ வில் பி தேர் காட் அண்ட் தே வில் பி மை பீப்புள். ஸோ இததான் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க அவர் வந்து மைண்ட்ல வைக்கிறாரு. என்ன பீப்புள்? இந்த பீப்புள் இவங்க வந்து புதிய உடன்படிக்கையின் மக்கள். இந்த இந்த புதிய நான் பண்ண போற அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னார்ல. சோ ஹி பிலீவ்ஸ் 100%. அவர் 100% பிலீவ் பண்றாரு அந்த புதிய உடன்படிக்கையின் மக்கள். அப்கோர்ஸ் மற்ற யூதர்களால அதை நம்ப முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த புதிய உடன்படிக்கை மெஸ்ஸியாவின் மக்கள் மூலமாய் நிறைவேறிட்டுன்றதை அவர் நம்புறாரு, 100% நம்புறாரு. அதனாலதான் அவர் இந்த தியாலஜியை என்ன செய்யறாரு? எழுதுறாரு. இந்த இறையெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. எழுதிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட காலம்? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆஹ் நான் யாருமே என்ன பண்ண வேண்டாம். 34ஆம் வசனத்துல, நெய்பருக்கு போய் நீ டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இத தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க என் ஜனங்களா இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, தேவ ஜனங்கள். இப்ப இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல வருது, நான் அதுக்கு அடுத்து வரேன். எசேக்கியேல் 33 கூட நீங்க எடுத்து சைட்ல வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 33லயும் இதே காரியத்தை தான் நம்ம அங்க பார்க்க முடியும். எசேக்கியேல் 36 26. ஓகே. சரி, வாசிக்கலாம். அது அப்படியே வாசிருங்க. 36 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அந்த ஹார்ட்ல எழுதி இருக்கும். அது எதனால வருது? இந்த நியூ ஸ்பிரிட்னால வருது. சோ இததான் பவுல் அங்க எடுத்து எழுதுறாரு. ஏதோ புதுசா அவர் எழுதல. அங்க என்னுடைய கட்டளையில கை கொள்ளும்படி என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். சோ இத வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்க பிறகு அதெல்லாம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பிறகு முடிஞ்சுன்னா பிறகு ஒரு நாள் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்க நிறைவேறதா பவுல் நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மெஸ்ஸியாவின் மக்கள்ல நிறைவேறதா நினைக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, இவங்க யாருனால அந்த நியூ ஸ்பிரிட் கொடுப்பேன்னு சொன்னாலே அந்த ஸ்பிரிட்னால நடக்கிறவங்க தான் இவங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவன் அல்லாட்டா மெஸ்ஸியாவை பின்பற்றுகிறவனுடைய பெரிய பொறுப்பு, படைப்பே அவனுக்காக காத்திருக்குது, அவனுடைய வெளிப்படுத்தலுக்காக காத்திருக்குது. அப்படின்னா காத்திருக்குது, இப்பவே அவன் செயல்படணும், ஆண்டரோடு கூட இணைந்து செயல்படணும்னு சொல்லி ஆண்டர் விரும்புறாரு. பட் அதுக்காக அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்னது? அவன்
ஆவியின்படி நடக்கிறவனா இருக்க வேண்டும். சோ ஆவியின்படி நடக்கிறதுனா இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆஹ் ஒண்ணு ஆஹ் என்ன சொல்றது, ஸ்பிரிட் வாக்கிங், இது தனி டாபிக். இப்ப நான் அதை போட்டு ஆஹ் அதுக்குள்ள போறது ரொம்ப டிவேட் ஆயிடக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்ததுனால நமக்கு அந்த நம்ம சில விஷயங்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த ஆவியின்படி வாழ்க்கை அப்படின்னா, ஸ்பிரிட் லைஃப் அப்படின்னாலே, இந்த ஸ்பிரிட்ன்ற வேர்டுக்கே நமக்கு இன்னைக்கு அர்த்தமே மாறி போச்சுது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல இன்னைக்கு இல்ல, அது ஒரு பெரிய விஷயம். என்னது ஸ்பிரிச்சுவல் சபை, சர்ச்சஸ், ஆவிக்குரிய சபை அப்படின்னு ஒரு டேர்மே ஃபார்ம் ஆயிட்டு. அதெல்லாம் எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்ப இந்த ஆவிக்குரிய சபைனா யாரு? ஆஹ் ஆவி ஆவி இருக்க சபை. இல்லாவிட்டால் நம்ம மைண்ட்ல என்ன பிக்சர் வரும் அப்படின்னா, ஆஹ் அங்க வந்து பாட்டு சத்தமா பாடுவாங்க, கை நல்லா தட்டுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹெவனை பத்தி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய சபை. சரியா? இப்போ ஒரு பையன், அந்த பையன் வந்து ரொம்ப ஆவிக்குரிய பையன், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது, அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு அதாவது ரொம்ப ஆவிக்குரிய பிள்ளை. இப்ப எங்க காலத்துல அவன் ஆவிக்குரிய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆவிக்குரிய பையன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஹ் so நமக்கு தெரியும், இப்போ நமக்குன்னு ஒரு கிரைட்டீரியா நம்ம வச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு என்னது, ஆவியில என்ன பண்றாங்க, அனலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த ஸ்பிரிட் அப்படின்னாலே நமக்கு என்ன தோன்றது அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து என்னது, நாங்க ஆவியினால் நடத்தப்படுறோம் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. முதலாவது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எது, எங்களை வந்து பரிசுத்த ஆவியினால் நடத்துறாரு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வந்து என்னவா ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, கண்ட்ரோல்லெஸ் லைஃபா மாறி போச்சு. எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவங்களை கண்ட்ரோல் பண்றது யாரும், எல்லாமே யாராதான் இருப்பாரு, அவங்களுடைய பாஸ்டர் மட்டும் தான் என்ன பண்ணுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. சோ அதான் என்னது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு பொதுவா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்க எப்படியோ அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு காலத்துல அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த லெட் பை ஸ்பிரிட்ன்ற வேர்டே நடத்தப்படுகிறது, ஆவியானவர் நடத்தப்படுகிறது அப்படின்னா, அகைன் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப், அவர் என்ன என்ன மொழியில இதை எடுக்கிறார் அப்படின்னா, எக்ஸோடஸ் லாங்குவேஜ்ல எடுக்கிறாரு. எக்ஸோடஸ் லாங்குவேஜ்னா என்னது, அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு கானான் தேசத்தை நோக்கி போனாங்க. நமக்கு இப்ப இந்த கானான் என்னது, ஹெவன் கிடையாது. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம், அது இல்ல. அது பாட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் யாராவது பாட்டு கட்டுற டேலண்ட் உள்ளவங்க இருந்தா கொஞ்சம் மாத்திதாங்க அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன், கேட்டுக்கொள்றேன். ஆனந்தமா இன்ப கானான் ஏகுறது வந்து நம்ம ஹெவனுக்கு ஏகி அப்படியே இருப்போம்னு, அது இல்ல. அந்த இன்ப கானான் என்னது, நமக்கு ஒரு இன்ப கானான் இருக்கு. அது இந்த படைப்பு. இந்த படைப்பு ரினியூ ஆகுறது தான் இந்த இன்ப கானான். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அவங்கள கூட்டிட்டு போறாரு. இது அந்த அந்த எக்ஸோடஸ் தான் இது. பவுலுக்கு மைண்ட்ல ஃபுல்லா ரோமர் 8ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்துல இருந்து அவர் வந்து எழுதும் பொழுது அவருடைய மைண்ட் ஃபுல்லா அதுலதான் இருக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தோஸ் ஹூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட். அவங்க எதனால நடத்தப்பட்டாங்க, அது இல்ல ஜூயிஷ் லாங்குவேஜ்ல திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம். யார் நடத்தப்பட்டாங்க, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், கடவுள் அவங்கள நடத்தினாரு. ஆஹ் அதே மாதிரி இப்ப நம்மள யார் நடத்துறா அப்படின்னா, அவங்களுக்கு டோரா இருந்துச்சு. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்பிரிட் இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. சோ ஹோலி ஸ்பிரிட் நம்மள நடத்துறாரு. எதை நோக்கி நம்மள நடத்துறாரு, அந்த புதிய படைப்பை நோக்கி அவர் நடத்துறாரு. சோ அப்ப இந்த ஃபிளஷ் ஸ்பிரிட் அப்படின்ற அந்த மைண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது, those who live according to the flesh, sinful nature அப்படின்னு இங்க மாத்தி எழுதியிருக்காங்க. பட் அடுத்ததுல பாத்தீங்கன்னா, have their mind set on what the spirit desires. ரெண்டு இருக்குது, நல்லா கவனிச்சு பாருங்களா. வாசிங்களா, தமிழ் ஒருக்கா வாசிருங்க. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமா.
ஓகே, அந்த ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சரி, ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இதுல என்ன என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரியவைகள் அதான் நான் சொல்ல வந்தேன். ஆவிக்குரியவைகள்னா என்னது? அது எனக்கு மற்ற வெர்ஷன்ஸ்ல எப்படி இருக்குது தெரியல. கிரீக்லயே நான் ஓரளவு படிச்சு பார்த்ததுல அது நல்லா எது நல்லா இருக்கு அப்படின்னா, வாட் தி ஸ்பிரிட் டிசைர்ஸ். ரொம்ப அருமையா பவுல் கொண்டு போறாரு. இந்த ஆவிக்குரிய சிந்தனை என்னது? ஸ்பிரிட் என்ன டிசைர் பண்றாரோ, அத விரும்புறது தான் என்னது ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை அப்படின்றது வந்து என்ன கிடையாது. சத்தம் போட்டு பாடுறதோ தேவைதான். சத்தம் போட்டு பாடும்போது சில நேரம் நம்ம மைண்ட் வந்து என்ன செய்யும்? ஃபோக்கஸ்டா இருக்கும். சோ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணும்போது இயேசுவே என்ன செஞ்சாரு? சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாருன்னு இருக்கு கெத்செமனேல. அப்புறம் வந்து மேபி அதனாலதான் தூங்கிட்டு இருந்த சீஷர்களுக்கு 3 வார்த்தையாவது கேட்டு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை நோக்கி வேண்டும் நீங்குமாறு. மேபி அவர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல. அந்த வேதனையில. அப்ப நம்மளும் சில நேரம் அப்படி பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நான் அத குறை சொல்லல. நீங்க அத உடனே என்ன நினைச்சிடக்கூடாது. இவரு சத்தமே போடக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொல்றேன். நான் டெஃபினிஷனை நம்ம மாத்தணும்னு சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற டெஃபினிஷனை மாத்தணும். கைத்தட்டு கட 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 கடன்னு கைத்தட்டுனா அது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவல்னா என்னது? ஸ்பிரிட் என்ன டிசைர் பண்றாரோ அதை நம்ம டிசைர் பண்ணணும். ஸ்பிரிட் என்னதான் டிசைர் பண்றாரு? வாசிங்களா? நான் அதை காமிக்கிறேன். கொஞ்சம் நான் காமிச்சு தரேன். அதாவது நான் அப்படியே ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். நமக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்பிரிட் என்ன விரும்புறாரு தெரியுமா? ஆஹ் ஆஹ் அந்த 19ஆம் 23ஆம் வசனம். நம்ம பார்த்த அந்த ஹோல் கிரியேஷன் க்ரோன்ஸ் இருக்கு இல்லையா? 22ஆம் வசனம். 23ஆம் வசனம் வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய ஆஹ் சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் நம்ம சரீர மீட்பாகிய புத்திரி சுவிகாரத்திற்காக நம்ம காத்திருந்து தவிக்கிறோம். அது மட்டும் இல்ல, 27ஆம் வசனம். 26, 27 ரெண்டையும் சேர்த்து அந்- வாசிக்கலாம்னு. அந்தபடியே ஆவியானவரும் நமது ம், பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ம், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் ம், தாமே வாக்கு கிடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆ, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சித்தை இன்னதென்று அறிவார். அறிவார். அடுத்தது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அண்டியும் அண்ட் வி நோன் இங்கிலீஷ்ல ஆரம்பிக்குது. இல்லாட்டி அது மட்டும் அல்லாமல் அண்ட் தான். கரெக்டா சொல்ல போனா அண்ட் தான். சோ இந்த ஸ்பிரிட்டோட அவரு அவர் என்ன பண்றாரு 26ஆம் வசனத்துல? ஸ்பிரிட் என்னது? ஸ்பிரிட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காராம்? வேண்டுதல் பண்றாராம். நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்யறாராம். ஆஹ் அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னால அப்படின்னா, groans that words cannot express. வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத ஆஹ் என்னது வார்த்தைகள்னால அவர் பண்றாராம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவர் எதுக்காக இன்டர்சீட் பண்றாருன்னா, காட்ஸ் வில். சோ நம்ம ரொம்ப இந்த காட்ஸ் வில் இதெல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவல் பண்ணிடுவோம். அதாவது இண்டிவிஜுவலைஸ் பண்ணிடுவோம். இதை மட்டும் நான் சொல்லி இந்த 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணுவோம். அதாவது பரிசுத்தா இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன இந்த வசனத்தை எடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பிகாஸ் த ஸ்பிரிட் இன்டர்சீட்ஸ் ஃபார் த செயின்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் காட்ஸ் வில் அப்படின்னா, ஆஹ் பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னதுண்டு இல்லையா? நானே தமிழ்ல ஒருக்கா வாசிங்க, இன்னும் ஒரு தடவை வாசிங்க முடிச்சிருவோம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ம், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ம், ஆவியானவர் தாமே வாக்கு கிடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யறபடினால் இதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் தான் நமக்காக வேண்டிக் கொள்ள முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். நல்லதுதான், தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். தப்பே கிடையாது. அதுக்காக என்னது, தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆஹ் இதெல்லாம் தேவையில்லாத நான் சொல்ற தேவையில்லாத விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்டியானிட்டில நடக்கிறதுனால நான் சொல்றேன். தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் வெளிப்படுத்தி தராருன்னு சொல்லி யார்ட்டையாவது குறி சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட கூடாது. போய் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தம் அது கிடையாது. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
சோ அந்த ஆவியின் சிந்தை என்னது? அததான் அதுக்கு பிறகு சொல்லி இருக்குது. அந்த ஆவியின் சிந்தை தான் அண்ட், இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கேன், அண்ட் என்னது? அவருடைய நான் அந்த நன்மைக்காக. சோ கடவுள் பரிசுத்தாவியானவர் அவரும் குரோன் பண்றாரு. அழகா போட்டிருக்கு பாருங்களேன். அவரு நமக்காக குரோன் பண்றாரு. அந்த இத நான் அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல பெரிய ஒரு கண்டென்ட் இருக்கு. பவுல் வந்து சும்மா இதை சொல்லல. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆவினால நடத்தப்படணும். பட் அந்த ஆவினால் நடத்தப்படுறதுன்றது என்னது? ஆவியானவர் என்ன விரும்புறாரோ, ஸ்பிரிட் என்ன டிசைர் பண்றாரோ, அதை நம்ம விரும்புறவங்களா மாறணும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப ஸ்பிரிட் என்ன டிசைர் பண்றாரு? ஸ்பிரிட் நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய பலவீனங்கள்ல, நம்முடைய வீக்னஸஸ்ல அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்றது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாராம்? விண்ணப்பம் பண்ணுகிறார். அது இங்கிலீஷ்ல அல்லது கிரீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுல என்ன பண்ணிருக்கோம்னா, ஆவியானவர் எப்படி விண்ணப்பம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, he spirit himself intercedes for us with groans that groans, இங்கிலீஷ்ல groans ன்னு கொடுத்துரு, groans that words cannot express. சொல்ல போனா நம்ம பார்த்தோம், கிரியேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, க்ரோன் பண்ணிட்டு இருக்குது. இதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இதான் அந்த ஸ்பிரிட்டோட மைண்ட்ன்றது. கிரியேஷன் க்ரோன் பண்ணது. கிரியேஷன் நம்ம ஆவின் முதற் பலன்களை பெற்ற நமக்குள்ளே அந்த க்ரோன் இருக்குது. ஒரு கிறிஸ்டியனுக்கு என்னட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் சைன் அவன் வந்து கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டான் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த க்ரோன் தான். என்ன க்ரோன்? க்ரோனிங்னா என்னதுன்னா தவிப்பு. என்ன தவிப்பு? புதிய படைப்பு உருவாகும். அந்த புதிய படைப்பை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? திஸ் க்ரோனிங் ஷுட் பி இன் ஹிம். பவுலோட இதுபடி பார்த்தா ஆவியானவர் என்ன பண்றாரா? he also groans within us. நமக்குள்ள இங்கிலீஷ் கேஜேவிலாம் அப்படிதான் போட்டிருக்கோம். நமக்குள்ள அவர் தவிக்கிறார். சோ எதுக்காக? அந்த புதிய படைப்புக்காக. சோ வாட் அகைன் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா அந்த புதிய படைப்பை நோக்கி. சோ நான் இதோட முடிக்கிறேன். ஒரு விஷயத்த நீங்க வந்து ஞாபகத்துல, நான் இதை நடத்தும் போது நான் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா சொன்னாலும் நம்ம வந்து எங்க இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து தேவன் செயல்பட விரும்புகிறார். அப்படி செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு உலகம் இருக்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து தம்முடைய மக்கள் மூலமாய் கடவுள் செயல்பட்டார். அவங்களும் அவரோட என்ன பண்ணாங்க? செயல்பட்டார்கள். நாட் ஐடில். அந்த பெரிய சீசருடைய சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி, அந்த பெரிய சீசரோட என்னது சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி கடவுள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வந்து பெரிய ஒரு சேலஞ்சா, பெரிய ஒரு சவாலா அவங்களை என்ன பண்ண வச்சார் அப்படின்னா நிறுத்தினார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குரோனிங். அவங்களுக்கு அந்த குரோனிங் இருந்துச்சு. எப்படா இந்த எம்பையருக்கு ஒரு முடிவு வரும்? எப்ப தேவன் ஆளுவார்? எப்ப தேவனுடைய ஆளுகை நம்மளை நிலைநாட்ட முடியும்? அதுதான் அவங்கள தைரிய சாட்சிகளாய் நிறுத்தினது. இன்னைக்கு இந்த தாட் எல்லாம் இல்லாம போனதுனால நம்ம பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லை, இந்த உலகம் நமக்கு தேவையில்லை. இந்த உலகம் என்னைக்கு அழியும்னு நம்ம காத்திருக்கிறவங்களா மாறிட்டோம். புதிய படைப்பு என்னைக்கு வெளிப்படும் அப்படின்றத விட இந்த உலகம் என்னைக்கு, இந்த படைப்பு என்னைக்கு அழியும்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறவங்களா பரிதாபம் மாறிட்டோம். சோ கடைசியா நான் சொல்ல விரும்புற இந்த விஷயம் என்னன்னா, God wants us to work with him. அதுக்காக தான் அவர் ஆவியானவர் தந்திருக்கிறாரு. அதை நோக்கிதான் நம்ம போகணும். 4 அந்நிய பாஷையை பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல, அந்த புதிய படைப்பு வருவதற்காக ஒர்க் பண்றவங்களா நம்ம மாற்றும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஜோம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கற்று தந்து கொடுக்கிற காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே வேதம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும், தேவரீர் எங்கள் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதையும் எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் சும்மா இருக்கிறவர்களாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிறவர்களாய், எங்கள் தேவனோடு கூட மனத்தாழ்மையாய் நியாயத்தையும் நீதியையும் ஆண்டவரே இரக்கத்தை நடத்துகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் பலவீனர்கள். எங்களுடைய பலவீனங்களிலே உடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.